அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மீனவன். எங்கள் ஊரில் கடற்கரையில் ஒரு மீனவ கிராமத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அன்னதானம் வந்து வைக்கிறோங்க. இந்த அன்னதானம் வந்து சாதாரண அன்னதானம் கிடையாது. ஏன்டா கிடாக்கறி விருந்து போட்டு ஒரு 300 கிலோ ஆட்டுக்கறியும் ஒரு 150 கிலோ எலும்பு கறியும் போட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் அன்னதானம் நடக்குது. இந்த முனிசாமி கோயில் வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து இந்த முனிசாமி கோயில் இங்கேயே இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து ஒரு 19 வருஷமாக தான் இந்த கோவில் கூட வந்து நடத்திட்டு இருக்காங்க ஊரில் இருந்து. இந்த திருவிழாவில் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோ முழு சமையல் மாஸ்டர் இவங்களுக்கு கீழே தான் எல்லா வேலையுமே நடக்குங்க. இவங்க தான் எங்கள் ஊர் திருவிழா நாங்கள் ஆரம்பித்ததுலேருந்து இவங்கள்ட்ட தான் சமையல் இந்த அன்னதான பொறுப்பு எல்லாமே கொடுத்துருப்போம். சமையல் எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க. சாப்பிட்றவங்க எல்லாருமே நல்லா இருக்குது, சாப்பாடு எல்லாம் சூப்பராக இருக்குது, கறியெல்லாம் சூப்பராக வெந்திருக்கு, எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு சமைப்பாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இவங்களோட சமையல். வெங்காயம்லாம் போட்டுட்டாங்க. வெங்காயம் அதுக்குள்ளே இது எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. இத்தனைக்கும் ஒரு 3 அண்டாவில் வந்து சமையல் வேலை நடந்துட்டுருக்கு. இது வந்து சுக்கா காண்டி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. காலையில் எத்தனை மணி? 5:45. நான் காலையில் இப்போ தான் லேட்டாக தான் வர்றேன். என்ற நேற்று நைட்டிலேருந்து வேலை ஓட்டிகிட்ருக்குங்க. இங்கே வருங்க, இந்த சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் பல்லாரியும் வெட்டி போட்டிருக்காங்க, எண்ணெயும் போட்டாச்சு. தட்டு கொடுங்க. இந்த வாட்டி எங்கள் ஊரில் வந்து 210 கிலோவுக்கு மேலே கறி வந்து போட்டிருக்காங்க. கறி மட்டும், சுக்காக்குள்ள கறி எல்லாம் கறி பீஸு தான். எவ்வளோ கறி இருக்குன்னு தெரியல. பெரிய அண்டாவில் இருக்குது. இது ஒரு அண்டா. அதுக்கு அடுத்து இன்னொரு நல்லி எலும்பு, எல்லா எலும்பும் கிடக்கு. போன தடவை நான் வெட்டும் போது தான் எடுத்தேன். இந்த வாட்டி வெட்டுறது வந்து எடுக்கல. தூத்துக்குடி நான் வீடியோ அந்த மாதிரி பார்த்தோம். அதுக்கு எல்லாம் கோயிலுக்கு வந்துருக்கு. எல்லாரும் வீடியோவில் வரும். வெளியில அதுக்கு தான் ஓடி வந்துருக்கான். 4 வருஷம் வந்துட்டு மொட்டை வந்து மொட்டை விட்டு விட்டுறாங்க. நீ இருக்கு, எனக்கு என்ன கவலை? அவங்க மாசம் வாங்கி தர்றது மாதிரி. ஆமா, அவன் எப்படி ஆளுக்கு அல்ல. நீ குடிங்க. நீ சரி. டீ குடிச்சிட்டு வீடியோ எடுக்கிறாங்க. வா தம்பி, பிடிங்க. கூட ஒரு ஆள் பிடிங்க. சூப்பர். அப்படியே நிற்கட்டும். கிண்டா ஒன்று கூட தர கூட முடியாது. நல்லா 3 ஒன்று கூட
எங்கள் கோயில் வந்து ரோட்டு மேலேயே தாங்க இருக்கும். நேரத்தில் செம்ம கூட்டமாக இருந்திருக்கும். நேற்று வந்து நான் வீடியோ எடுக்கலை. ஒரு வேலையை வெளியே போயிட்டு வந்தனால கொஞ்சம் லேட்டாக தான் கோயிலுக்கு வந்தேன். அதனால் வீடியோ எடுக்க முடியலை. இந்த இடம் போய் நிறைஞ்சு நின்றுருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து இங்கிட்ட வந்தீங்கன்னா எங்கள் ஏரியா. நேற்று இந்த இடத்துல வந்து நல்லா வெட்டி விட்டுருப்பாங்க. வான வேடிக்கை எல்லாமே நடந்திருக்கும். நேற்று காமிக்க முடியாத இன்றைக்கி வாய்ப்பேச்சா நான் பேசிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான். நேற்று கலகலன்னு இருந்திருக்கும். எல்லாம் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். நேற்று வீட்டுக்கு போகாமல் இங்கே படுத்து தூங்கிட்டு ஃபுல்லாக என்ன பண்ணோம்னா எங்களுக்கு இதுக்கு நேரம் எய்த்தாப்பில் தான் எங்களுக்கு வீடெல்லாம் உண்டு. கடற்கரையில் தான் உண்டு. இங்கே படுத்து தூங்கினாலும் ஒன்று தான், வீட்டில் போய் படுத்து தூங்கினாலும் ஒன்று. ஏன்னா ரெண்டுமே மண்ணு தான். நாங்கள் வந்து எங்கள் பாட்டில் அசால்ட்டாக இதில் படுத்து தூங்கிட்டு தான் வீட்டுக்கு போவோம். காலையில் எழுந்திரிச்சிட்டு இது வந்து எங்களுடைய முனிசாமி கோவில் கூட விழாங்க. அன்னதானம் போடும்போது பாருங்களேன், சாயங்காலம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மதியத்துக்கு நேரம் கூட்டம் வந்து ரொம்ப பேர் வருவாங்க. எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வருவாங்க கூட்டம். பாருங்கள், நான் காமிக்க மதியத்தை இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டே இருங்க தொடர்ச்சியாக. வருவரப்பல நல்லா களி பண்ணி செம்ம புகை இருக்குது. வெங்காயம்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டுங்க. என்ன பண்ணுறாங்கன்னா 3 சட்டி வச்சுருக்காங்க. 3லேயுமே ஒன்று போல் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தான் கறி எல்லாத்தையும் போடுவாங்களாம். நல்லா வதங்கிருக்கு பாருங்கள். எங்கிட்ட வந்து ஒரு பொடி வர வழி போடுங்க, போட்டால் தான் கருகும். வேறு வழி கிடையாது. போட டக்குனு அது எல்லாம் ஒன்று போல் மசாலா போட்டுருவேன். இப்போ கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வேலை வந்து செம ஸ்பீடாக ஓடிட்டுருக்குங்க. 3 அடுப்புலையுமே 3 பேர் நின்று கிண்டிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். நவ்வளோ கூட இல்லை இந்த அண்ணங்களாம். எல்லோரும் அவ்வளோ மும்முரமாக வேலை பார்த்துட்ருக்காங்க. எங்கள் ஏரியாவில் கரெக்டாக 12 மணிக்கு வந்து அன்னதானம் வந்து தொடங்கிடுவாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டாங்க. வெங்காயம் எல்லாமே சூப்பராக வதங்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு 3 இப்போ 2 சட்டியில் போட்டிருக்காங்க. இப்போ 3வது சட்டி போட போகிறாங்க. அண்ணன் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. மசாலா பொடி தேவையானது எல்லாம் போட்டுட்ருக்காங்க. நிற்க முடியல இந்த இடத்துல. இந்த ஒரு செட்டில் முடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து தண்ணியும் சேர்த்துட்டாங்க. அப்பா
அதில் ஒரு 1.5 எடுத்துக்கோ. அதில் ஒரு உடலுக்கு கொஞ்சம் எடுத்து ஊற்று மட்டும் சுக்காக்குள்ள கறி மட்டுமே மொத்தம் வந்து எங்களுக்கு வந்து 300 கிலோ கறிங்க சுக்காக்கு மட்டும். அதுக்கப்புறம் எலும்பு கறியும் இருக்குது, அது குழம்புக்கு அது வந்து தனியாக ஒரு 120 150 கிலோ முடியும் இருக்குங்க. அதை வந்து இன்னும் எடை போடல. மொத்தத்தில் ஒரு 450 கிலோ கிட்ட கறி. கறி வந்து உள்ள போய் தட்டப்படாது. கறி வந்து மாற்றி மாற்றி தட்டிக்கிட்டே இருக்காங்க பாருங்க. கரெக்டாக ஒரு அளவு மாதிரி எடுத்துகிட்டு வர்றாங்க. ஒவ்வொரு செட்டிலும் அளவு மாறிடக்கூடாதுல்ல, அதுக்காக. இப்போ இந்த 300 கிலோ கறி இருக்குல்ல, அது மட்டும் பார்த்தீங்கன்னா சுக்காவுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் ஏரியாவில் வந்து அந்த சுக்காவை வந்து வெறும் சோறு சுக்காவை வாங்கி பெரட்டியே சாப்பிட்லாம். ஏன்னா அந்தளவுக்கு குழு குழுண்டு டேஸ்ட்டாகவே வச்சுருவாங்க. ரெண்டு சட்டியும் நிறைஞ்சு தான் இருக்கிற மாதிரி இருக்குது கறி. ஒவ்வொரு வாளி பெரிய வாளி ஒவ்வொரு வாளி விட்டு கரெக்டாக இருக்கும். இந்த சுற்றி பூரா நான் இது பண்ணி என்ன கணக்கண சொல்லுங்க. ரெண்டு போடுங்க. அந்த புது முண்டை அங்கே 400 சுழு விட்டு
அவ்வளோ நல்லா கொதிக்கும். இந்த அரிசி போட ஆரம்பிச்சிச்சு. சும்மா இது மாமா சும்மா இது கிடையாது வெண்ணி அவரு போடதான் பாரு போடுது. இங்க யூடியூப்ல என்ன வா யூடியூப் பார்க்கணும்னா மதியம் யூடியூப்ல வந்து விடியா. சரி ரைட்டு. என்ன பையன்டா எம்எல்ஏ இப்ப அடுத்து 2026 எம்எல்ஏ தான். துணை பேசுறாங்க. செருப்பு மாத்திரி போயிட்டாங்க குழம்புதாரி. ஏய் மாஸ்டர் செருப்பு என்ன எட்டு வந்துருமா தூக்கிட்டு உள்ள போயிருமா? சும்மா கிடையாது. இந்த செருப்பா மாசா இந்த செருப்பா விட்டுறாதீங்க இருக்கு பாரு. இது மிந்தால் வாங்குனீங்க. அதெல்லாம் கிடையாது. செலவுனே போங்க. நான் மேனக்கிட்டு நேத்து ஆசை போட்டுருக்கேன். மாசா இந்த செருப்பா மாசா யார் சொன்னா செருப்பு வந்து தன்ன போல சொல்லிட்டு சொன்னா ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நல்லா ஆகுங்கப்பா. நேத்தே கிடக்குது. சரி தீய போடுங்க. கொளுத்திருங்க. நார்மலா அங்கே எல்லாம் பாத்துக்கோங்க. விளையாட்டு நான் தன்னை போல தொலைட்டு சொன்னேன். வெடி பண்ணி மாட்டி கால இருந்து கழட்டிடாது தூக்கி போயே போயிடுவாங்க. மோசமான பள்ளியில இருக்காங்க. ஒரு உப்பு பாக்கெட்டு கூட 4 பேர் யூடியூப்ல வரையா. அப்படின்னா எப்படி இருக்கீங்க? அவ்வளவு பெரிய மாசம் தெரிய வேண்டாமா? போடுங்க எல்லாம் மாஸ்டர். நான் சொல்லிட்டோம்ல ஐடி இந்த மாஸ்டர் ஐடியை தரும்போது. ஆமா நான் துண்டு வாங்கவே இல்லை. தெரியா லைட்டு நீங்கெல்லாம் இருக்குமாப்பா? நீ ஒரு ஆளு அவ்வளவு பேர் மாஸ்டர் யூடியூப்பை பார்த்தோன்னே வச்சிருப்பாங்களா? பாவம் பார்த்தா யாருன்னு நான் வச்சிருக்கேன். வயலா இருக்கான். பலி நீ என்ன சொல்லி லாஸ்ட்ல எடுத்து கொடுத்து நானும் அவங்க சொல்ற பதிவு கஷ்டம் சொல்லு. அவன் கொடுக்கல ஒன்று சொல்லுங்க. வண்டியா இருக்கணுமா? வார்டு இருக்கா? வண்டி இருக்கு. பெருமாள் ஸ்பீட் வந்து விடிய மாட்டல அப்புறம் தான் கேட்டீங்க. யாரு அப்படி பாக்கம் போறேன். யூடியூப் வந்தானா வேலை நடக்கு. அப்படினா அவர் இன்னும் 2 நீங்க இன்னும் 2 வாங்க அடுத்து முடிச்சு விட்டுருவாங்க. இல்ல பிரிச்சவன ஒரு செட்ட பிரிச்சவன யாரே இல்ல மட்டி முசா அவசரம். மட்டி 2 மில்லியா 2 மில்லி நான் மைண்ட போட்டு அரைச்சானே வண்டி வரணும். ஏய் உள்ள இருக்கான்னு நான் ஃபன் பண்றாங்க.
எத்தனை மூணு முடிய சமைச்சிருக்கீங்க அரிசி எத்தனை கிலோ முடிய சமைச்சிருக்கீங்க? ஆனால் ஆ 40,000 பேர் சமைச்சு. 40,000 இருக்கும். அப்படின்னா எத்தனை கிலோ அரிசி? 40,000 ஒரு 50 மூடை. 50 மூடை அரிசி. 50 மூடைன்னா எத்தனை கிலோ வருது அது வேற எனக்கு தெரியலையே. 50 1000 கிலோ வந்து ஒரு டன்னு. 1000 கிலோ ஆமாம் ஒரு டன்னு. 10 மூடை ஒரு டன்னு. ஓ நீங்கள் 100 கிலோ மூடைய சொல்கிறீங்களோ? அப்படியா? நான் அந்த 25 கிலோ மூடை அப்படி நான் நினச்சிட்டு இருக்கேன். ரொம்ப சாதாரணமாக. ஆமாம் 5 டன் ஆச்சு. அதாவது சாதாரணமாக 4 மாடியில் 25,000 பேருக்கு பண்ணிக்கிட்டே இருந்தோம். இந்த மே மாதம்லாம் 4 நாள் பண்ணணும், ஒரு நாள் 2 நாள். ஓ 4 நாள் சமையலா? ஆமாம் 20 மூடை 24 மூடை போடணும். அப்பா நல்ல விஷயம். எங்க அடுப்பு இங்கிருந்து அங்கே அந்த வேலைக்கு தாண்டி போடணும். ஓ சரி நீளத்துக்கு. ஆமாம் ஒரு செட்டு சோறு கூட்டுருவேன், ஒரு செட்டு சாம்பாருக்கு, ஒரு செட்டு கூட்டுக்கு. இவங்க எல்லாம் சேர்ந்து நைட்டு வெட்டிடுவாங்க. நைட்டு வெட்டுவாங்க, காலையில் வெட்டுவாங்க. நைட்டு சாப்பாடு தான் 7 மணிக்கு சாப்பாடு கொடுக்கணும், 7-8 மணிக்கு. நீங்கள் எத்தனை வயசுல சமையல் ஆரம்பிச்சிங்க? நான் ஹோட்டலுக்கு வந்து 13 வயசுல வந்தேன். 13 வயசுலையே? 13 வயசுலேருந்து ஃபுல்லாக சமையல் தான் என்ன? ஹோட்டலில் போய் வேலைக்கு சேர்ந்தேன். அப்புறம் அப்படியே அனந்த் சோட்டர் கணியில் வேலை பார்த்தேன். அப்புறம் அப்படியே 6 பேரில் வந்து சேர்ந்தேன். 6 பேரில் 41 வருஷம் பார்த்துருக்கேன் சர்வீஸு. 4 மாவடியில் 21 வருஷம் 22 வருஷம் பார்த்துருக்கேன். 4 மாவடியிலையே? ஆமாம். இந்த கடைக்குள்ள சொல்லி இதெல்லாம் வந்த பிறகு வேலை வந்து. ஓகே ஓகே. அப்பா இதில் ஒரு என்ன ஸ்பெஷல்னா 4 மாடியில் இவங்க சமையல் இருக்கும்போது நானும் வேலைக்கு போயிருக்கேன், சப்ளையருக்கு. அப்படியே வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன். நானும் கஜனும் வந்தோம். சரி சரி சரி. ஏன் இருக்கு இருக்கா? நாங்கள் வந்து ஸ்கூல் படிக்கும்போது வந்திருக்கோம். பூரா என்ன செய்வோம்னா, அண்ணன் இந்த சின்ன பிள்ளைங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்பமெல்லாம் சாதாரண ஐயா எங்க 4 மாடியிலையே? அந்த 4 மாடியில் அப்பமெல்லாம் நீங்கள் வர்ற டைம்லாம் அங்கே ஒரு 6 மூடை தான் ஹை ரேட்டு, 600 கிலோ தான். ஆனால் செம்ம கூட்டம். ஆமாம் 600 கிலோ தான். அதே இது இந்த இதுக்கு வந்தாங்கல்ல, இங்கே வந்து செம்ம கூட்டம். இப்போ அதெல்லாம் 10,000 பேர். 10,000 அதுக்கு நம்ம ஆளுக்கு தான் வேலை. அப்படியா? இவங்கள்ட்ட என்ன ஸ்பெஷல்டா, இவங்க வந்து நான்வெஜ் சமைக்கிறாங்க, ஆனால் இவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. டேஸ்ட்டில் எப்படி கண்டுபிடிப்பீங்க? சரி சாப்பிடுவேன். இப்போ தான் சாப்பிட்றது இல்லை. இப்போ ஒரு 10-15 நாள் ஃபுல்லாக கோயிலுக்கு தானே அலையிறோம், எங்கே சாப்பிட? நம்ம கோயிலெலாம் சாப்பிட்டு எப்படியும் 12 வருஷமாக இருக்கும். நம்ம கோயிலில் சாப்பிட்டு 12 வருஷம் ஆச்சு. ஏன்டா கரெக்டாக இந்த கோயில் சமைக்கும் போது வந்து இவங்க வந்து விரதம் தான் இருக்கிறாங்க, அதனால அந்த டேஸ்ட் பார்க்க முடியாது. ஐயாவளி கோயிலுக்கு கரெக்டாக அந்த மாசி 20 தான் வரும். ஆனால் டேஸ்ட் வந்து அடிச்சுக்க முடியாதுங்க. அவங்க அந்த டேஸ்ட்டே பார்க்கலனாலுமே கரெக்டாக அந்த அளவு எல்லாம் கரெக்டாக போட்டு இத்தனை இப்போ வந்து 300 கிலோ ஆட்டுக்கறி குழம்பு, ஆட்டுக்கறி சுக்கா, அதுக்கப்புறம் 120-150 கிலோ வந்து எலும்பு கறி குழம்பு வைக்காங்க. அந்த டேஸ்ட் எல்லாம் பக்காவாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். அதுதான் அந்த மாஸ்டருக்குள்ள அளவு. டேஸ்ட்டே பார்க்கலனாலும் சூப்பராக வைக்கிறாங்களா. 13 வயசுலேருந்து கேட்ரிங்குள்ளே இறங்கியிருக்காங்க. எல்லாமே சட்டி நிறைஞ்சிருக்கு பாருங்க, எவ்வளோ பெரிய சட்டி எல்லாம் நிறைஞ்சிட்டு. இதை கோரி அள்ளி அப்படியே அங்கிட்டு மாற்றுறாங்க வேறு சட்டிக்கு. அது இவ்வளோதான் காலியாக இருக்கு. முக்கால் சட்டிக்கு ஒருத்தாங்க காய் இன்னும் 5 ரவுண்ட் இருக்குமா?
அதெல்லாம் எங்க இறக்க இறக்கிடலாம் மனசுதான் காரணம் இறக்கிடலாம் போதும் போதும் கொர்றா கொர்றா தைரியமா கொர்றா தண்ணி விடுங்க அந்த அசிலியை தொட வச்சு இது வந்து லைட்டா வெளியில விட்டு அடுத்த சொல்ற தூக்கிட்டாங்களே இவ்வளோ பெரிய சட்டியை. இந்த தூக்க மாட்டேங்கிறேன் ஹைட் யாரலையா பெருமாள் சைடு யாரும் இறங்குதுல ரெண்டையும் உரிய விட்டாங்க அம்பே மாதிரி அங்க எங்க அவுட்டு போறது அங்க 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 எங்க போனோம் ஒரு வீடு பாரு இல்ல நீ பிரியா மூணு சட்டிய 100 இருக்குது இப்ப ஓட்டி ஏறு ஆளுக்கு 5 கிலோ இதுல ஒரு வெயிட்டாங்க கரிய அதுல இருக்கு கலங்க 2-3 இருக்குல்ல தூக்கி அடி போய் எங்க போறியா டீம் பாய்ஸ் வாங்க மாட்டீங்க முடிங்க என்ன பாத்து அடிச்சு மேல ஊத்திரோ ஒட்டி மேல அடிங்க ஒட்டி மேல அடிக்கும் அடியா செட்டப்பா 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 சும்மா நீங்க மோர் கிடையாது ரசமும் சாப்பாடுக்கும் சாப்பாடுக்கு ஆமா அங்க ஒரு ஆள் போதும் இங்க மீது கப் அடிக்கிறது எல்லாம் இங்க பாத்துக்கோங்க அடுப்படி ஆளுக்கு எடுத்து தருவாங்க கூட மாட்டேன் ஆமா அங்க போட்டு ஐடி அங்க ஒரு 2 டேபிள் போடுங்க இல்ல வேற வைங்கல சம்பளம் அங்க வந்துல
அன்னதானம் வைப்பதற்காக நமது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட பொதுச் செயலர் அண்ணன் சக்தீஸ்வரன் அவர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு நமது ஊர் தலைவர் அண்ணாதுரை அவர்கள் பொன்னாடை மாற்றி காலைப்பார்கள். நமது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மண்டல தலைவர் தெற்கு மண்டல தலைவர் மாணவர்களுக்கு இப்பொழுது நமது ஊர்களுடைய பொருளாதார உறுப்பினர்கள் பொன்னாடை மாற்றி காலைப்பார்கள். பட்ட ஊழியர் அனைவருக்கும் இப்பொழுது அன்னதானம் வரிசையாக பட்ட ஊழியர் வரிசையில் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கூட்டமாக உண்ணாவிரதம் இருக்க முடியாது. அமெரிக்காத்தை கொஞ்சம் வரிசையாக இருக்க முடியும். முன்னாடி அங்கே நின்றுக்கணும். வாங்க பஸ் யார வாங்க. சாப்பாடு கண்ணிங்கன்னு இங்கே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா லேடிஸ்க்கு தனியாகவும் ஜென்ஸுகளுக்கு தனியாகவும் லைன் விட்டுருக்கோம். ஜென்ஸ் எல்லாம் அப்படி வரிசை அமைதியாக வாங்கிட்டு வர்றாங்க பாருங்க. இங்கே வந்து லேடிஸ் ஃபுல்லாக வந்துட்டு இருக்காங்க. லேடிஸ் எல்லாம் வாங்க, நல்லா இருக்கீங்களா? ஓகே, தெரியுது தெரியுது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு இது. நாங்கள் வந்து ஒரு கப்பு மாதிரி வச்சாச்சு அளவுக்கு. ஏன்னா அது வந்து எங்களுக்கு ரொம்ப சண்டை வருதுனால அந்த அளவு வச்சுட்டாங்க, அவ்வளோதான். பண்ணிக்கிட்டு Yeah.
கொஞ்ச நேரம் புயல் மாதிரி இருந்துச்சு, சத்தம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அமைதி ஆகிட்டு இருந்து எல்லோரும் லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லைன் வந்து எங்களுக்கு ரொம்ப தூரம் நிற்கும். நாங்கள் ஆரம்பத்தில் என்ன பண்ணோம்னா டேபிள் போட்டு பந்தி பரிமாறினோம். அதில் வந்து ரொம்ப பேர் சாப்பிட்டுட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தாங்க, எந்திரிக்கவே இல்லை, சும்மாண்டாலும் உட்காந்துட்டே இருந்தாங்க. அது ரொம்ப சண்டைகளும் வந்துச்சா, அதனால் அப்படியே மாற்றி நாங்கள் வந்து இந்த தட்டு மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஊரில் இருந்து தட்டு கொடுத்து எல்லோரும் நார்மலாக வந்து வெளியே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம். இடைஞ்சல் யாருக்கும் இடைஞ்சல் பண்ணக்கூடாது. அங்கே கடைசி ஸ்டேஷன் நிறையா வாங்குவோம். அது எப்படி ஊத்துவானுங்க சொல்லுங்க.
மோனு இங்கிட்டு போங்களா, இங்கிட்டுல இங்கிட்டு போ, இங்கிட்டு போ, அப்படி போ. வாவன சரி. எங்கள் ஊரில் யாராக இருந்தாலும் லைனில் தான் வரணும். குளம் லெஃப்ட் கை இப்படி இருந்திருக்கும். சுட சுட இருக்கு கோயில் சாப்பாடு. இந்த கோயில் சாப்பாடே தனி ருசி தான். இப்பெல்லாம் சாப்பிட கண்டிப்பாக கொடுத்து வச்சிருக்கணும். கறி சூப்பராக வந்திருக்கு பாருங்க, அப்படி பூ மாதிரி இருக்கு. சுக்கா வேற லெவலில் இருக்கு. சுக்காக்கும் சோறுக்கும் வேற லெவல் டேஸ்ட்டு. 12:15 ஆரம்பித்தாங்க. 12:15 கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. இப்போ மணியை பாருங்கள் 1:44 ஆயிட்டு. இன்ன வரைக்கும் கூட்டம் குறைஞ்ச மாதிரி இல்லை. இங்கே கூட்டம் போய்கிட்டே தான் இருக்குது. அங்கே முடிய போயிட்டாங்க பார்த்தீங்கன்னா கடைசியாக. சரியான கூட்டம் வந்துருக்கு இந்த வாட்டியும். வருஷம் எங்கள் கோயிலில் வந்து நல்லா கூட்டமாக வரும். எல்லாருமே நல்லா திருப்தியாக வந்து சாப்பிட்டு போவாங்க. பைக்கை எங்கே அப்படி நிற்குன்னு பாருங்கள். அதனால ஒரு பைக் நிற்காது இந்த இடத்துல, அவ்வளோ பைக் நிற்கும். இங்கேருந்து அங்கே முடியாது. எல்லோரும் வந்துகிட்டே தான் இருக்காங்க சாப்பிட்டு. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தூத்துக்குடி மீனான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே யாராச்சும் நீங்கள் சாப்பிட்டுருந்தீங்கனாலும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கண்ணா. நன்றி, வணக்கம், பாய்.